வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் கெட்டி குழம்பு தாங்க. செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஏற்கனவே மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் கிரேவி, மட்டன் வறுவல் இதெல்லாமே செட்டிநாடு ஸ்டைலில், மட்டன் சால்னா இது எல்லாமே நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் போட்டிருக்கோம். அதோட வீடியோலாம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்பட்டால் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். எப்போவுமே மண் பாத்திரம் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துடுங்க. இப்போ எண்ணெய் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுமே இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் ரோல் பட்டை, ஃப்ரிஞ்சி இலை இது 3மே சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கல்பாசி சேர்க்கணும், அப்போ தான் நல்லா மட்டன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதுமே இது கூட நான் ஒரு 15 சாம்பார் வெங்காயம் உரிச்சிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண வேணாம், மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது மட்டன் வறுவலுக்கும் சரி, இது மட்டன் குழம்புக்கும் சரி, நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்காமல் இது மட்டும் நச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இப்போ இதில் நச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நச்சுட்டு சேர்க்கும்போது ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாதுங்க. அதோட வாசம் நல்லாயிருக்கும். லேசாக கொஞ்சம் நேரம் வதக்கினாவே போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்போ தக்காளி வேகமாக வதங்கிடும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த மசாலா ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். வேணும்னா டிஸ்கஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இந்த மசாலா லேசாக நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப கறியிடாமல் மசாலா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். கரெக்டாக நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டனை அந்த மசாலா கூட நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. எப்போவுமே நம்ம மட்டன் வதக்கும் போது என்ன பண்ணிவிடுங்க, சைடில் இதுக்கு தேவையான தண்ணி சூடு பண்ணிடலாம். அப்படி நம்ம சூடு பண்ணிவிட்டு சேர்க்கும்போது மட்டன் வேகமாக வெந்துடும். இப்போ நல்லா 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ தண்ணி கரெக்டாக 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். மட்டன் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா தண்ணி இவ்வளோ சேர்க்க வேணாம். 1 கப் அளவுக்கு மட்டும் சேருங்க. இது நம்ம கெட்டி குழம்பு தான் செய்கிறோம், தண்ணி குழம்பு செய்யலை. அதனால் 1 கப் அளவுக்கு சேருங்க போதும். குக்கரில் வச்சிங்க அப்படின்னா 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சா, ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சாவே நமக்கு நல்லா வெந்துடும். இப்போ அரை மணி நேரம் நல்லா மட்டன் வேகட்டும். இப்போ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் 1/4 மூடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா நைஸாக அரைக்கல உங்களுக்கு அப்படின்னா நல்லா தேங்காய் பால் நல்லா கெட்டி பாலாக பிழிஞ்சிட்டு கூட சேர்த்துக்குங்க. இப்போ மட்டன் நல்லா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ கரண்டி வச்சு கிண்டி பார்க்கலாம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்குது, இந்தளவு இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றும் போது அது நல்லா கெட்டியாகிடும். இதை விட ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப தொக்கு மாட்டம் ஆகிடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த கொதியிலே நமக்கு மண் சட்டிங்கிறதுனால அந்த கொதியிலே நமக்கு நல்லா அந்த தேங்காய் இதாகிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. கிண்டிட்டு இப்போ உப்பு போதுமான லேசாக பார்த்துக்கோங்க. ஏன்னிட்டு தேங்காய் சேர்த்த பிறகு கொஞ்சம் உப்பு லேசாக பத்தாத மாட்டம் இருக்கும். லேசாக பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் கெட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய செல்லில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.